கைஸ், பிசாசு கொண்டு வரக்கூடிய குற்ற உணர்ச்சிக்கும் தேவன் ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்துறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசம் புரியாம நிறைய வாலிபர்கள் அந்த கில்ட் கான்சியஸ்லயும் முடங்கி போயிட்டு இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் அதனுடைய 7:10 எப்படி எழுதியிருக்கு, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாக இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்கும், லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். அப்படின்னப்போ பிசாசு தரக்கூடிய கில்ட் கான்சியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்ம தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாக கொண்டு போக செல்லும். அதாவது பிசாசு ஒரு கில்ட் கான்சியஸ் கொண்டு வரும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீ இதுக்கப்புறம் ஜெபிக்காத, இதுக்கப்புறம் நீ ஆராதிக்காத, இதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கு போகாத, இதுக்கப்புறம் நீ வேதத்தை வாசிக்காத, இதுக்கப்புறம் உனக்கு அந்த தகுதியே கிடையாது, ஆண்டவர் உன்னை வெறுத்துட்டாரு, நீ பண்ற பாவத்துக்கு எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல போறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது, உன் பாவத்தை எல்லாம் ஆண்டவரால மன்னிக்க முடியாது, நீ ரொம்ப பெரிய பாவி, ஆண்டவராலே உன் பாவத்தை மன்னிக்க முடியாது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி பல விதத்துல நம்மளை தேவன் கிட்ட இருந்து பிரிக்க அவன் ட்ரை பண்ணுவான். இதுதான் பிசாசு கொண்டு வரக்கூடிய கில்ட் கான்சியஸ். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் தம்மண்டைக்கு மறுபடியும் அவனை சேர்க்கிறதுக்கு தான் அந்த பாவத்தை சுட்டி காட்டுவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பாவம் பண்றீங்கன்னா அந்த பாவத்தை மட்டும் அவர் உணர்த்தி, நீ மறுபடியும் என் கிட்ட வந்துரு, நீ பிசாசு கிட்ட போயிடாத, மறுபடியும் உடனடியாய் ஜெப வாழ்க்கையில ஜெபத்தை கூட்டு, மறுபடியும் ஆராதி, உடனே என்னுடைய சமூகத்துல வந்து வேதத்தை வாசின்னு சொல்லி ஆண்டோர் பக்கமா அவர் இழுக்கிறதா ஆண்டோர் ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்தி காட்டுது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சு வச்சிருந்தா தான் இது பிசாசு கொண்டு வரக்கூடிய கில்ட் கான்சியஸா இல்ல ஆண்டோர் என்னுடைய பாவத்தை உணர்த்தி காட்டி தம் பக்கமா இழுக்கிறாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானாலும் தான் வேதத்தை எழுதிருக்கீங்க. யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்முடைய பாவத்தை நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் பரிசுத்தமும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் உண்மை உள்ள அன்புள்ள தேவனா இருக்கிறார். அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு மறுபடியும் அவர் பக்கத்தில் நம்ம சேரும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதன் மூலமா நம்ம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கில்ட் கான்சியஸ் வரும்போது இப்படி இந்த 2 விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த காரியத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.